மாரியய்யா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, வாங்க போலாம். வணக்கம். வாங்க. வணக்கம். 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 வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். 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 கலசங்களை கொடுங்க. சூளத்தையும் ருத்ராட்சத்தையும் சிவன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிங்க. சாமி, சொல்லுங்கய்யா. உங்ககிட்ட போன்ல சொன்னல ஆமா, ஒரு கலசம் கொட்டிடுச்சுன்னு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கடவுளால எழுதப்பட்டது. விடுங்க, மீதி கலசங்களை வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம். இருக்கிறத வச்சு பூஜை பண்ணி ஊரை சுத்தி சாமி ஊர்வலம் வந்து அபிஷேகம் பண்ணா போதும். அதுவே புண்ணியம்தான். கவலைப்படாதீங்க. சரிங்க சாமி, அப்படியே பண்ணிருங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஆகட்டும். நீங்க வாங்கப்பா. முன்னாடி போங்க. நான் என்ன பாவம் பண்ண? என் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது.
நான் உனக்கு நடக்கிற பூஜையில கலந்துக்க கூடாதா? எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா? நான் அவ்வளவு அதிர்ஷ்டம் கேட்டவளா? நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ண? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நான் எது செஞ்சாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மட்டும் தட்டியே சாவடிக்கிறாங்க. அவங்க என்ன குறை சொல்ற மாதிரியே என் கலசத்தோட புனித நீர் மட்டும் ஏன் கொட்டணும்? அப்போ அவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நான் உண்மையிலேயே விளங்காதவளா? அப்படி ஒரு விளங்காத உருப்படாத ஜென்மமா நான் ஏன் இருக்கணும்? அதுக்கு பேசாம செத்து போயிடலாம். ரசதி, அப்பா, என்னமாச்சு? ஏன் அழுகுற? அப்பா, ஏன்பா எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? உனக்கு என்னாச்சுமா? நான் எதுவுமே பண்ணலப்பா. ஆனா இங்க இருக்கிறவங்க நான் ராசி இல்லாதவ, தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன மட்டும் விட்டுட்டு அவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிட்டாங்கப்பா. நான் என்னப்பா தப்பு பண்ண? நான் ராசி இல்லாதவளா? ரசதி, அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாம்மா. நீ அவங்க சொல்றது எதையும் மனசுல வச்சுக்காத. என்னால முடியலப்பா. ரசதி, அடக்கூடாதுப்பா. இங்க பார், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அங்க போய் உன்னால பூஜையில கலந்துக்க முடியல, அதானே? எங்கும் எதிலுமே நீக்கமர நிறைஞ்சிருப்பவன் தான் இறைவன். கோயிலில் தான் பூஜை பண்ணுறது இல்லை, வீட்டில் கூட கடவுளை மனசார நினைச்சு பூஜை பண்ணலாம். மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் புள்ளியார் தான், சாணியில் பிடிச்சி வச்சாலும் புள்ளியார் தான். நாம் என்ன பண்ணுறோங்கிறது இல்லை, நாம் என்ன நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம். என்னந்தாம்மா வாழ்க்கை? உன் என்ன சுத்தமாக இருந்தா எல்லாமே நடக்கும். நீ மண்ணை பிடிச்சி வச்சு சிவனா நினைச்சு பூஜை பண்ண. உன் பக்தி உண்மையா இருந்தா அந்த சிவனே உன்னை தேடி வருவான். எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறதாமா சிவன். அவன் உனக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான்.
பஞ்சபூதங்களும் சிவனுக்குள்ள அடக்கும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அப்படி பார்த்தா இந்த மண்ணுல உள்ள ஒவ்வொரு துகள்லையும், இந்த நீர்ல உள்ள ஒவ்வொரு துளியிலையும் நீ இருப்பன்னு நான் நம்புறேன். நான் பிடிக்க போற லிங்கத்திலையும் நீ பரிபூர்வமா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ண போறேன். நீதான் எனக்கு துணை இருக்கணும். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயோ ஏய், பாத்து பிடிங்கப்பா, சரியா பிடிங்க. பிடிங்க. சரி, ஒண்ணும் இல்ல. சாமி ஊர்வலத்தை நிறுத்த வேண்டாம்ப்பா. வாங்க, வா வா. என்ன இனியா இப்படி கீழே விழுந்துருச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. திருப்பி எடுத்து வச்சிடறேன். இல்லடா, கீழே விழுந்தது சாமிக்கு வைக்க கூடாது. நீ என்ன பண்ற, இத கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வேற புதுசா வாங்கிட்டு வந்துடுறா. என்னம்மா சொல்றீங்க? இல்ல வேணாண்டா, நீ போய் வேற வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. சரிங்கம்மா. ஹலோ, அழகர் பேசுறேன்டா. என்ன ரொம்ப பிஸி ஆயிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. சரி சரி, என்ன சாமி ஊர்வலம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? போயிட்டு இருக்குடா. போயிட்டு இருக்குன்னு சொல்ற, ஊர்வலத்துக்கான சத்தத்தையே காணோம். அதுவா, நான் இப்ப வீட்ல இருக்கேன்டா. வீட்ல என்னடா பண்ற? டேய், ஒரு நிமிஷம். ரசதி, இத அம்மா கொடுக்க சொன்னாங்க.
இது அங்க பூஜையில வைக்க வேண்டிய சூலமும் உத்திராட்ச மாலையுமாச்சே, இங்க எப்படி? ஒருவேளை பூஜை முடிஞ்சிருச்சோ? அப்படிதான் இருக்கும். பூஜை முடிஞ்சதுன்னு அத்தை கொடுத்து விட்டுருப்பாங்க. சிவபெருமானே, என்னால உனக்கு நடக்கிற பூஜையை பார்க்க முடியல. அதான் நானே உனக்கு பூஜை பண்ணலான்னு லிங்கம் பிடிச்சு வச்சேன். அதுக்கேத்த மாதிரி நீயே இதை கொடுத்து விட்டுருக்க. என் ஆசைக்கு நானும் இதை ஒரு தடவை வச்சு பூஜை பண்ணிக்கிறேனே. தூசினாலம்மை வீச தொடையின் மேல் கிடத்தித் துஞ்சம் மாசிலா உயிர்கட்கெல்லாம் ஐந்தெழுத்தியல்பு கூறி ஈசனும் தனது கோலம் இயன்றிடும் இயல்பாலந்த காசியின் விழுமை தான முதுகுன்ற வரையும் கண்டாய். கலசத்தை சாமிகிட்ட கொடுங்கம்மா. அங்க போய் வாங்க சாமி. சாமி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அபிஷேகத்தை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாங்கய்யா. தட்டு எடுங்க. அந்த தட்டையும் எடுங்க. சாமி, இன்னொரு தட்டை காணோம். காணுமா? சாமி, என்ன என்ன தேடிட்டு இருக்கீங்க? சூளமும் ருத்ராட்ச மாலையும் வச்சிருந்த தட்டை காணும். காணுமா? நாம எந்த பிளானும் போடாமையே சூளம் காணாம போகுதே. ஒருவேளை மரகதாத்தியோட பிளானா இருக்குமோ? இங்க வச்சிருந்தது எங்க போச்சு? அதான் தெரியல. என்னங்க, சாமி கீழே சாஞ்சப்ப தட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பொருளை சாமிக்கு வைக்க கூடாதுன்னு இனியன்ட்டு அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வேற வாங்கிட்டு வர சொன்னேன். ஒருவேளை அதுல சூலமும் ருத்ராட்ச மாலையும் இருந்திருக்குமோ? வீட்டுக்கு அனுப்பிட்டியா? என்ன மங்க நீ இப்ப இனி எங்க இருக்கான்? வீட்டுக்கு தாங்க போனா. சொல்லுங்கப்பா. ஏய் இனியா, எங்கடா இருக்க? நான் வீட்டில் சாமி பொருள்லாம் வச்சுட்டு கடை கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா. ஏய், நீ கொண்டு போன பொருள்ல ருத்ராட்ச மாலையும் சூளம் இருக்கான்னு பாரு. இதோ நான் பார்க்குறேன்ப்பா. சீக்கிரம். சரிங்கப்பா. அப்பா, சூலமும் உத்ராட்சமும் இங்கே தான் பார்க்க. ஒரு நிமிஷம். சாமி வீட்டில் தான் இருக்கா, எடுத்துட்டு வர சொல்லிட்டா? வேண்டாங்க, கீழே விழுந்ததுன்னு சொன்னாங்கல்ல,
அதை சாமிக்கு வச்சு படைக்க கூடாது. அப்ப பக்கத்துல எங்கேயாவது புதுசா வாங்கிக்கலாம்ல? இல்லைங்கய்யா, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள நீங்க வாங்கிட்டு வர முடியாது. அதனால இந்த வருஷம் உங்க கலசத்தை வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது.